நாம் உண்ணும் உணவில் 1/3 தேனீக்களின் மூலமான மகரந்த சேர்க்கையால் கிடைப்பது. ஆனால் காலநிலை மாற்றத்தால் தேனீக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கரண்ட் ஒப்பீனியன் இன் இன்செக்ட் சயின்ஸ் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வின்படி ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி தேனீக்கள் உட்பட உலகில் உள்ள பெரும்பாலான தேனீக்கள் தனியாகவோ அல்லது சிறிய குழுக்களாகவோ தான் வாழ்கின்றன. இவற்றுக்கு கூடுகளின் கூட்டு பாதுகாப்பு கிடையாது. இதனால் பூக்கள் பூக்கும் காலம் மாறினாலோ ஊட்டச்சத்து குறைந்தாலோ இந்த தனித்து வாழும் தேனீக்களின் இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழும் திறன் உடனடியாக பாதிக்கப்பட்டு அவற்றின் இனம் வேகமாக அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாது. அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? உயிர் பெருக்கம் இருக்காது. பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும் காய்க்காது. இந்த ராணி தேனி இருக்காருல்ல, அவன் என்ன பண்ணுவான், கட்டளையிடும். அந்த ராணி தேனி கட்டளையிட்டோன்னே எல்லாம் அந்த சேவக ராணிகள், பாதுகாப்பு தேனீக்கள் எல்லாம் இருக்கும். தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது. எல்லா செடிகளில் இருக்க பூக்களை போய் உண்ணுது. தேன்கூட்டில் பார்க்குற தேனை அது சேமிக்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது. பூக்கள் இருந்து தேனை எடுத்துட்டு வருது. இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி போகுது. இந்த மகரந்த கடத்தலில் தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது, கரு கொள்ளுது. அப்பதான் பூக்கு, அந்த பூ காயாகுது, கனியாகுது, உனக்கு பலனாகுது. தேனீக்கள் இல்லை, ஏன் செத்தது? பூச்சிக்கொல்லின்னு மருந்து அடிச்ச. அப்ப எப்படி சாகுது அந்த பூச்சி? தேனீக்கள் எப்படி சாகுது? இந்த நஞ்சு கலந்த அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும் போது ஒரு மயக்க நிலைக்கு போயிருது. தான் எங்கு கிளம்பினோம், எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துருது. அங்கங்கே விழுந்து செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது. தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது. நாம் அழிய போறதுக்கான அறிகுறி.